ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பிதாவானவர். ஏசாயா 64:8 சொல்கிறது, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நம் தேவன் நம்முடைய பிதாவாயிருக்கிறார், நம்முடைய தகப்பனாயிருக்கிறார். அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகார ஆவியை தந்திருக்கிறார். ஆகவேதான் சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுத்து நம்மேல் அன்பு செலுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபத்தை துவங்க கற்றுத்தந்தார். சுவிசேஷ புத்தகங்களில் உங்கள் பிதா, உங்கள் பரமபிதா என்று பல முறை இயேசு சொல்லுகிறதை காணலாம். ஒரு முறை பார்வையற்ற பிள்ளைகள் படிக்கும் ஒரு பாடசாலைக்கு உயர் அதிகாரி ஒருவர் வந்திருந்தார். அவர் ஒரு நாத்திகவாதி, கிறிஸ்தவ மார்க்கத்தை வெறுக்கிறவர். அவர் பார்வையற்ற ஒரு மாணவனை அழைத்து ஒரு பாடல் பாடும்படி கேட்டுக்கொண்டார். அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு அருமையான பாடலை நெஞ்சுருக பாடினான். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் அந்த மாணவனை பார்த்து, இயேசு கிறிஸ்து அன்புள்ள பிதாவாயிருந்தால் ஏன் உன்னை பார்வையற்றவனாய் சிருஷ்டித்தார் என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவன் மிகுந்த சாந்தமாய், இதனையும் என் பரமபிதா அறிந்திருக்கிறார், என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று மகிழ்ச்சியோடு சொன்னான். அதை கண்ட அந்த அதிகாரி வெட்கப்பட்டு போனார். பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பல வேளைகளிலே நம்முடைய உள்ளத்திலே இது ஏன் நேரிடுகிறது என்றும், ஏன் இந்த பிரச்சனை என்றும், ஏன் எனக்கு இந்த பாடு என்றும் எண்ணி அங்கலாய்க்கிறோம். ஆனால் பரமபிதாவோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கேதுவாக மாற்றி அருளுகிறார். கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். அனாதை பிள்ளைகளையும் அவர் கைவிடுவதில்லை. ஒரு விபத்தில் பெற்றோரை இழந்த மாரி செருலோ என்னும் அனாதை சிறுவன் மீது கர்த்தர் மனமிறங்கி அவனை உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனாக உயர்த்தினார் என்று சரித்திரம் சொல்கிறது. இஸ்ரவேல் சுதந்திரம் பெற்ற சில ஆண்டுகளுக்குள்ளாக அங்கே யோம் கிப்பூர் என்னும் போர் ஆரம்பமானது. இஸ்ரவேலில் உள்ள வாலிபர்கள் அனைவரும் தங்களுடைய தேசத்தை பாதுகாக்க உயிரையும் பொருட்படுத்தாமல் யுத்தம் செய்தார்கள். 14 கோடி அரேபியர்களை எதிர்த்து வீர தீரமாக சண்டையிட்டார்கள். இஸ்ரவேல் தேசம் ஜெயித்த போதிலும் எண்ணற்ற வீரர்களை பலி கொடுக்க வேண்டியதாயிற்று. அப்பொழுது தகப்பனை இழந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்தின் பாராளுமன்ற கட்டடத்தை சுற்றி வந்து, எங்களுக்கு எங்கள் தகப்பன்மாரை தாருங்கள் என்று குரல் எழுப்பினார்கள். கர்த்தர் அந்த கூக்குரலை கேட்டார். அதன் பின்பு நடந்த எல்லா யுத்தங்களிலும் இஸ்ரவேலருக்கு ஜெயம் கொடுத்து தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு அவரே தகப்பனானார். கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 49:11, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. இன்றைய நினைவிற்கு 89ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 25, 26 மற்றும் 27ஆம் அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய கர்த்தர் நம்முடைய பரம பிதாவாக இருக்கிறார்.
அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.